இயேசுவுக்கே புகழ். இன்று இறைவார்த்தைகள் நமக்கு உணர்த்தும் பாடங்கள். முதலாவதாக, கடவுள் உயிருள்ள வார்த்தையை விதைத்து நாம் விதைகளை, அதாவது கனிகளை விளைவிக்கும்படி நம்முடைய இதயங்கள் வளமான மண்ணை கொண்ட முழுமையான உழப்பட்ட நிலமாக இருக்கட்டும். நாம் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியை, அதாவது சீட் டு சீட் என்று சொல்வோம், விதை முதல் விதை வரை என்று குறிப்பிடுகிறோம். தம் வார்த்தைகளை, அதாவது விதையை விதைப்பவராகிய கடவுளே ஆரம்பம், நம்முடைய தொடக்கமாக இருக்கிறார். மேலும் நாம் நம்முடைய அறுவடை என்பது விதை, வார்த்தை, கடவுள் ஆகியவற்றை குறிக்கிறது. அவருக்கே நாம் திரும்ப கொடுக்கிறோம். பெரும்பாலும் நமக்கு உடல் உபாதைகள், மன பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் ஏற்படும் போது அல்லது நமக்கு வயதாகும் பொழுது மட்டுமே நாம் கடவுளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த பொழுதும் காலம் இப்பொழுதே, டைம் இஸ் நவ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும். என் இதயம் எந்த வகைப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதே இங்கு முக்கியமாக இருக்கிறது. நான் பாவமான வழியில் வாழ்ந்தது போதாதா? என் உடனடி அயலார், குடும்பத்தார் உட்பட அவர்கள் என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் களைகளைப் போல இருக்கிறார்களா? உங்கள் மனம் திரும்புதலுடன் கடவுளின் திருவுளத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதும் முக்கியமாகிறது. அவர் நம் உடலிலிருந்து கல்லான இதயத்தை நீக்கி நமக்கு ஒரு புதிய இதயத்தை தருவார். அது கடவுளுக்காக திறந்திருக்கும் என்பதையும் நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், 16வது அதிகாரத்தில். இவ்வாறு நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் வார்த்தையை நாம் ஆர்வத்துடன் கேட்டு உண்மையுடன் உள்வாங்கிக் கொள்வோம். அதனால் தூய ஆவியானவர் நம் வாழ்வில் தம்முடைய கனிகளை பிறப்பிக்க கூடும். இரண்டாவதாக, கடவுள் எப்பொழுதும் கட்டுப்பாட்டோடு இருக்கிறார். God is in control. அவரை நாம் செயல்பட அனுமதிக்கிறோமா என்பதை பரிசோதிப்போம். தாவீது அரசர் கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார். ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவர் தாவீதின் மகன் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவார் என்றும் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நாம் விரும்புவதை நாம் திட்டமிடலாம். ஆனால் தாவீதை போலவே எந்த பெருமைக்கும் ஆசைப்படாத நாம் நம் திட்டங்களை கடவுளின் திட்டங்களுடன் சீரமைத்து அவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் கல் சுவர்களால் ஆன வீட்டை தேடுவதில்லை. அவர் நம்முடைய சாந்தமான மற்றும் திறந்த இதயங்களையே நாடுகிறார். கடவுள் தாவீதின் வம்சத்தை இயேசுவால் ஆசீர்வதித்தார். அவர் ஒவ்வொரு விசுவாசியின் இதயங்களிலும், அதாவது நம்முடைய புனிதமான திருக்கோவிலில் வசிக்கிறார். எனவே நாம் அவருடைய தூய ஆவியானவரை வரவேற்று நம் இதயங்களை சுத்தப்படுத்தி அவருடைய தெய்வீக அன்பையும் ஆவியையும் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களையும் குறித்து இன்றைய பாடங்களில் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, கடவுள் உயிருள்ள வார்த்தையை விதைக்கிறார். ஆகவே நாம் ஒரு நல்ல நிலமாக, முழுமையான உழப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, God is in control. அவரை செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் நம்முடைய சாந்தமான திறந்த இதயங்களையே நாடுகிறார் என்பதை சிந்தித்து அவரிடமே நாம் ஜெபிப்போம். ஆமென்.